கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய தெய்வீகமான மே மாத தெய்வம் கிருஷ்ணர் பகவான் வந்திருக்கார். இந்த மாதம் புல்லாங்குழல் இசை அதிகமாக கேளுங்க. ஒரு புல்லாங்குழலை உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். மயிலிறகு வாங்கி வைப்பது, மயிலிறகை பார்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஜெய் கிருஷ்ணா நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர்லையும் அந்த தெய்வத்தோட படத்தை வையுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்குரிய தெய்வீகமான ஆருட தெய்வம் இந்திர பகவான். ஆக்சுவலாக தமிழ் கடவுள்னு இந்திர பகவானை தான் ஆதி காலத்தில் தமிழர்களே சொல்லுவாங்க. இந்திரன் வந்தாலே வெற்றி கிடைக்கும், யானையின் அருள் கிடைக்கும். இந்திரனுக்கு தனி கோயில் நம்ம ஊரில் இல்லைனாலும் நீங்கள் விநாயகரை வழிபடுவதும் தினமும் ஆகாயத்தை பார்த்து வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் இந்திர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய இந்த அற்புதமான மாதத்தோட தெய்வம் ஜெய் ஸ்ரீராம். ஹனுமன் வந்திருக்காரு. ஹனுமன் படத்தை உங்கள் வாட்ஸ்அப்பில் வால்பேப்பராக வையுங்க. ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். சனிக்கிழமை வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய இந்த மாதம் சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா வெற்றி தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓம் சரஸ்வதியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.